ஹாய், வெல்கம் டு மெடிஃபார்ம் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து எக்ஸ்டர்னல் ஃபார்மசி அதாவது ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய காலமாக ஃபார்மசி ரன் பண்ணுறதுக்குரிய ஃபார்மசி லைசன்ஸ் எடுக்கிறதுக்குரிய ஒரு வழிமுறை இருக்கு. ஸோ அது சம்மந்தமாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் ஒரு ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு ஃபார்மசி ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுக்குரிய ப்ரொசஸ் குரிய போர்ட்டல் வந்து ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சிலால் வந்து தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்குரிய பீரியட் வந்து 2 மந்த் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதோட ப்ரொசஸ் என்ன, அதோட அப்டேட்டட் கரிக்குலம் எப்படி இருக்குங்கிற சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கும் இதோடைய ரிக்யர்மெண்ட்கள் ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் அப்ளை பண்ணி ஒரு ஃபார்மசி லைசன்ஸை எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபார்மசி அல்லது அப்ரண்டிஸ் ஃபார்மசிஸ்ட்டுங்கிறது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிறோண்டு அதோட ஃபார்மட் வந்து இப்போ போர்ட்டல் வந்து இப்போது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட அப்டேட்டட் பேஷன்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிற சம்மந்தமாக பார்ப்போம். ஸோ புதுசாக என்னென்ன விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்கிறத வந்து நான் முதல் சொல்லிக்கொள்கிறேன். சரியா? ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ காலமும் இருந்த ப்ரொசீஜர் எப்படின்னு வந்து ஏ லெவலில் பயோசயின்ஸ் அல்லது பயோ அல்லது மேத்ஸ் ரெண்டுலேயும் வந்து ஏ லெவலில் கெமிஸ்ட்ரியில் எஸ் பாஸ் இருக்கணும். அதோடு சேர்த்து 2 பாடங்கள் எஸ் பாஸ் இருக்கணும். சரியா? 3 இயர்ஸ் பாஸ் வந்து மினிமம் இருக்க வேண்டும், அதோட குவாலிஃபிகேஷன். சரியா? ஸோ அதில் வந்து கெமிஸ்ட்ரியை இந்த முறை எட் பண்ணிக்காங்க. ஆனால் இந்த முறை இருக்கிற ரூல் ரெகுலேஷன் படி மெக்ஸ் படிக்கிறவங்க வந்து இந்த முறை அப்ளை பண்ண முடியாது. ஏ லெவலில் வந்து மெக்ஸாக வந்து ஒரு ஸ்ட்ரீம் எடுத்தவங்க இந்த முறை அப்ளை பண்ண முடியாது. ஏ லெவலில் பயாலஜிக்கல் சயின்ஸ் எடுத்தவங்க மட்டும்தான் இந்த முறை அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ அதோட வந்து நீங்கள் ஓ லெவலில் வந்து 6 பாஸ் இருக்கணும். வித் சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ் பாடங்கள் வந்து 6 பாஸ் ஆல்ரெடி இருக்கணும். ஏ லெவலில் வந்து கெமிஸ்ட்ரி ஒரு பாடம் எடுத்திருக்கணும். அதோடு சேர்த்து மிச்ச பாடங்களை வந்து பயாலஜி அல்லது பாட்டனி, எக்ரிகல்ச்சர், பிசிக்ஸ் இப்படி மிச்சமாக இருக்கிற பயாலஜிக்கல் ரிலேட்டட் இருக்கிற பாடங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 2 பாடம் எடுத்திருக்கணும் கெமிஸ்ட்ரியோட சேர்த்து. சரியா? ஸோ இவ்வளோ காலம் இருக்கிற அப்டேட்டில் வந்து மாற்றம் என்னென்னா வந்து மெக்ஸ் படிக்கிறவங்க இந்த முறை அப்ளை பண்ண முடியாது. சரியா? அதே மாதிரி இன்னொரு ரூல்ஸும் இருந்துச்சு. ஏதாவது டிகிரி எடுக்கிறவங்க, சரியா, பயாலஜிக்கல் ரிலேட்டடாக எதுவும் டிகிரி இருந்துச்சுன்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி இந்த இவ்வளோ காலமும் ஒரு ரூல் இருந்துச்சு. இந்த முறையும் அந்த ஃபார்மேட்டில் வந்து அவங்க நியூ கரிக்குலம் படி டிகிரி இருக்கிறவங்களுக்கும் அவங்க வாய்ப்பு வழங்கலை. ஏ லெவலில் பயாலஜிக்கல் சயின்ஸ் யாருக்கு இருக்கோ, பயாலஜிக்கல் சயின்ஸில் வந்து 3 பாஸ் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி நியூ கரிக்குலமில் வந்து அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ 2வது பாயிண்ட். சரியா? ஸோ இது முதலாவது பாயிண்ட். இந்த ரிக்யர்மெண்ட் உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ வழமை மாதிரி இந்த முறையும் போர்ட்டல் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ நீங்கள் எஸ்எல்எம்சி வெப்சைட்டில் போய் அந்த கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா எஸ்எல்எம்சி வெப்சைட்டுக்கு போய் அங்கே வந்து ஃபார்மசி அப்ரண்டிஸ் ப்ராக்டிஷனர்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிக்காங்க. அதில் வந்து நீங்கள் அவங்களோட ஒரு லொகின் கொடுத்து, ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து, ஒரு ஐடி கொடுத்து நீங்கள் லொகின் பண்ணிக்கொண்டு அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். உங்களோட ஓ லெவல் குவாலிஃபிகேஷன், ஏ லெவல் குவாலிஃபிகேஷன், அடுத்தது அவங்களோட கரண்ட் பொசிஷன். சரியா? இப்போ இவ்வளோ காலமும் வந்து நீங்கள் ஒரு வேறொரு ஒர்க் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருந்துட்டு எக்ஸ்டர்னல் ஃபார்மசிக்கு வந்து அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் இப்போ புதுசாக ஒரு ரூல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா வந்து நீங்கள் கட்டாயம் வந்து ஒரு ஃபார்மசியில் ஒர்க் பண்ணி, இது ஆல்ரெடி இருந்தது தான், நீங்கள் கட்டாயம் வந்து ஒரு ஃபார்மசியில் வந்து 2 இயர்ஸ் பீரியடில் இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும்ன்றா நீங்கள் எஸ்என்எம்சியில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்து 2 இயர்ஸில் வந்து உங்களுக்கு ரிட்டன் அண்ட் வைவா ஹவுஸ்பி 3 எக்ஸாம் நடக்கும். அதில் பாஸ் பண்ண வந்து உங்களுக்கு ஃபார்மசி லைசன்ஸ் கிடைக்கும். ஸோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். அதாவது 2 இயர்ஸ் பீரியடில் வந்து நீங்கள் ஒரு ஃபார்மசியில் வந்து ஒரு மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து ட்ரைனிங் எடுக்கணும், ஒரு அப்ரெண்டிஸாக. சரியா? ஸோ அந்த அப்ரெண்டிஸை வந்து இந்த வருஷம் கட்டாயப்படுத்திருக்காங்க. எப்படி கட்டாயப்படுத்திருக்காங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபார்மசியில் இருக்கிற இபிஎஃப், இடிஎஃப் ஃபண்ட் வந்து அந்த நம்பர் வந்து அவங்க வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணக்குள்ள அந்த நம்பரும் சேர்த்து சப்மிட் பண்ணணுங்கிறது கட்டாயப்படுத்திருக்காங்க. அதாவது என்ன விஷயம் என்றால், இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட் இருக்கிற தனி அவரோட
சூப்பர்வைசிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபார்மசியில் நீங்கள் ஒரு ஒர்க் எம்ப்ளாயராக வந்து ஒர்க் பண்ணுறோம் என்று சொல்லி உங்களுக்குரிய சேலரி வந்து அதுக்குரிய அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணுறதுக்குரிய சேலரி வந்து உங்களுக்கு போகுது. ஸோ அதுக்குரிய இபிஎஃப் இடிஎஃப் ஃபண்ட் வந்து அந்த ஃபார்மசி ஓனரோ அல்லது ஃபார்மசிஸ்ட்டோ வந்து அந்த ஃபார்மசி யார் ரன் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பே பண்ணுறாங்கங்கிறத சொல்லி இபிஎஃப் இடிஎஃப்ல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கீங்கன்னு சொல்ல ஒரு நம்பர் வந்து நீங்கள் கட்டாயம் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த முறை ரெக்கார்ட் பண்ண போர்ட்டல் வந்து உங்களுக்கு கூறப்பட்டிருக்கு. சரியா? ஸோ அதுவும் ஒரு மேண்டேட்டரி ரூலாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அதோடு சேர்த்து அப்ராண்டிஸ் ஃபார்மசிஸ்ட்டில் வந்து வளமையாக வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட்டை வந்து செயின் ஒன்று எடுக்கணும் எக்ஸ்டர்னலாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபார்மசிஸ்ட் எப்படி இருக்கணுமென்ற அதில் ரிக்யாமன் எப்படி சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் எடுக்க போகிற அந்த ஃபார்மசிஸ்ட் மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட் வந்து கட்டாயம் வந்து எஸ்எல்எம்சியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும். அதோட அந்த ஃபார்மசிஸ்ட் வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபார்மசியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவராக இருக்கணும். ஒரு ஃபார்மசியில் வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். சரியா? அவர் எந்த ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்டாகவோ அல்லது வேறு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டில் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. சரியா? மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட் ஒரு மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட் வந்து 6 பேருக்கு வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் சூப்பர்வைசிங் ட்ரைனிங் வந்து கொடுக்கலாம் என்ற தகவலும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தது இந்த ப்ரோக்ராமை வந்து இப்போ கொஞ்சம் வந்து மோடிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது இவ்வளோ காலமும் 2 இயர்ஸ் ப்ரோக்ராமை வந்து இது கண்டக்ட் ஆகும். 2 இயர்ஸ் முடித்தா தான் நீங்கள் எக்ஸாம் வந்து சிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த இயர் அப்ளிகேஷன் போர்ட்டலுக்கு அப்ளிகேஷன் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் 2 இயர்ஸ் 2027 தான் உங்களுக்கு எக்ஸாம் வந்து எழுதிக்கொள்ள முடியும். சரியா? ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுகிற அந்த ப்ரொசீஜர் வந்து காலையிலேயே வந்து இப்போ 24 மந்த்ங்கிறத வந்து 20 மந்த்தாக 20 மாதங்களாக வந்து குறைச்சிருக்காங்க. 2 இயர்ஸை வந்து 24 மந்த்தை வந்து 20 மந்த்தை வந்து அதை குறைச்சிருக்காங்க. அந்த மிச்சமாக இருக்கிற 4 மாதம் நீங்கள் 20 மந்தாலே வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து சிட் பண்ணலாம். சரியா? அந்த எக்ஸாம் சிட் பண்ணி எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா அந்த எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு ஒரு 4 மாதம் அந்த பீரியடில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வைவா நடக்கிறதுக்கு முதல் ப்ராக்டிக்கல் அண்ட் ஒஸ்பி வைவா நடக்கிறதுக்கு முதல் உங்களுக்கு 4 மந்த் சிஎம்சி செலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சிலில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்மசியில் அவங்க எந்த ஃபார்மசி சூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஃபார்மசியில் வந்து ஃபுல் டைம் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு நடக்கும். சரியா? 4 மந்த் டைம். அதே சேம் டைம் அந்த 4 மந்த் டைம் பீரியடில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் போகிற அந்த பீரியடில் வந்து சண்டேயில் வந்து வீக்கெண்டில் வந்து அவங்களோட ஆன்லைன் போர்ட்டலில் வந்து உங்களுக்கு கிளாஸஸ்கள் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 4 மந்த் பீரியடில் வந்து நீங்கள் ஃபார்மசியில் ஃபுல் டைமாக வந்து சிஎம்சிசி செலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சிலால் கண்டக்ட் பண்ணுற அந்த ஃபார்மசி ஃபுல் டைம் ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ஃபுல் டைம் ட்ரைனிங் பீரியடில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சண்டேயில் வந்து உங்களுக்கு ஒரு ஆன்லைன் லெக்சர்ஸ் வந்து நடக்கும். ஸோ அதுக்குரிய பேமெண்ட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். ஸோ அது முடிய வந்து தான் உங்களுக்கு ஒஸ்பி அண்ட் ப்ராக்டிக்கல் வைவா வந்து உங்களுக்கு நடக்கும். ஓகே. ஸோ இந்த கிளாஸ் ஜூம் லெக்சர்ஸ் தான் நடக்கும். ஸோ அதில் அட்டெண்டன்ஸ் வந்து 80% வந்து உங்களுக்கு கம்பல்சரி பண்ணிக்காங்க. சரியா? ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஃபார்மசி லைசன்ஸை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இவ்வளோ தான் புதுசாக அப்டேட் பண்ணிக்கிற விஷயங்கள். ஸோ உங்களுக்கு இதுகளில் எதுவும் டவுட்டுகள் இருந்தால் வந்து நீங்கள் மெடிஃபார்ம் அகாடமியில் வந்து குரூப் லிங்கை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை வந்து நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும். ஸோ வேறு சந்தேகங்கள் இருந்தால் வந்து நீங்கள் எங்களை மெடிஃபார்ம் அகாடமியை கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரிக்வயர்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட் நீங்கள் ஓகே நீங்கள் ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து ஃபுல் டைம் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா ஸோ அதுக்குரிய தியரி எக்ஸாமுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்து மெடிஃபார்ம் அகாடமி வந்து நிறைய லெக்சர்ஸ் மாற கொண்டு உங்களுக்கு கிளாஸ் நாங்கள் எடுக்கிறோம். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே. ஸோ டவுட்டில் இருந்தால் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.